வெற்றிகரமான இயக்குனரா நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வெற்றிமாறன் உள்ளுக்குள்ள வராரு. வெற்றி ஏன்னா கடவுள்லாம் பிடிக்காதா? ஒரு மரண தருவாயில ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்னை கடவுள் காப்பாற்றும் நம்புறான். அந்த நம்பிக்கையின் மூலமாக அவன் இன்னும் சில நாட்கள் உயிரோட இருக்கிறான். அந்த கடவுள்லாம் எனக்கு வேணும். ஆனா ஒரு வருஷம் மக்கள் கிட்ட மாப்போசின்னு கொண்டு போய் சேர்த்த பேரை பண்ணவிடாம பண்ணிட்டாங்கன்னு ஒண்ணு இருந்தது. ஆனா சார் அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறம் பிக் பாஸ்லாம் போறாருல, ஒரு தம்பியா அவர் எப்படி நான் பாக்குறீங்க? அது கமல் சாரோட ஒரு சிறப்பா பண்ணுவார். நான் புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஸ்டாரும் ஷோரூம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இந்த வாரம் எபிசோட்ல நம்ம கூட யார் டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னா, நடிகரும் இயக்குனருமான திரு போஸ் வெங்கட் அண்ணன் தான் நம்ம கூட டிராவல் பண்ண இருக்காங்க. அவங்கள வரவேற்று ஷோக்குள்ள போகலாம். ஹாய்ண்ணா. ஹலோ, எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன். ஆக்டர் டைரக்டர்னு சொன்னேன், டக்குன்னு பொலிட்டிஷியனா நிக்கிறீங்க. இது பொலிட்டிஷியன் இல்லப்பா, பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வருது. இது நம்மளுடைய பாரம்பரிய உடை. இது கண்டிப்பாண்ணா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிரைவிங்க நம்ம வில்லேஜ் சாப்பாடும் சாப்பிட்டுட்டே பேசலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா சாப்பாடுனா சொல்ல வாங்க போலாம். எதுக்குங்க நமக்கு டைரக்ஷனு? நடிப்போம், சம்பாதிப்போம், நிம்மதியா இருப்போம், இதெல்லாம் வீட்டில் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் மாறா, நான் வேற மாதிரி சொல்லுவேன். எங்க வீட்டுல இருந்து நடிக்க போகும்போது அப்பா அம்மா நண்பர்கள்லாம் ஏன்டா அவனுக்கு இந்த வேண்டாத வேலை, மூஞ்சி ஒரு தடவை கண்ணாடியில பாடுறாங்க, அது எல்லாருக்குமே நடக்கும். எனக்கும் அது நடந்துச்சு. பட் என் மனைவி நான் காதல் சொன்ன நேரத்துல அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் இயக்குனரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் ஒரு நாள் இயக்குனர் ஆவேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, சரி ஓகே நான் வெயிட் பண்றேன் அப்படின்னாங்க. கனிமாடம் டைம்ல தான் சொன்னாங்க, ஒருத்தன் சொன்னா செய்யணும், அவன் தான் ஆம்பளை, நீ சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டியா அப்படின்னாங்க. அது கன்னிமாடம் படம் பார்த்து அழுதுகிட்டே சொன்னாங்க. அதுலயும் நீ ஒரு 10ஆம் பசலியான இயக்குனரா இல்லாம ரொம்ப சமுதாய உணர்வு, சமுதாய பொறுப்பு, ஒரு டெக்னிக்கலாவும் சவுண்டா ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ பெரிய இயக்குனரா வருவீங்கன்னு முதல்ல எனக்கு பாராட்டின மனைவி தான். கன்னிமாடத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன்னா, ஏன்னா கடவுள்லாம் பிடிக்காதா? கடவுள் பிடிக்கும். நம்ம கடவுளை என்னவா எடுத்துக்கிறோங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். நீ கேள்வி சின்னதா கேட்டீங்க, ஆனா பதில் கொஞ்சம் பெருசு. நான் கடவுளை எதற்காக பயன்படுத்துகிறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்து அதன் மூலமாக என் வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொல்ற கடவுள் எனக்கு வேணும். நான் இன்னைக்கு ஒரு விஷயத்துக்காக போறேன், நான் ஒரு மிகப்பெரிய வேலையா போறேன், அப்ப என்னுடைய நம்பிக்கையை தூண்டக்கூடிய அந்த கடவுள் எனக்கு வேணும். அந்த நம்பிக்கையின் மூலமாக தான் எனக்கு அந்த வேலை சிறக்கும். எனக்கான கடவுள், எனக்கு எந்த லாஸும் இல்லை அதுல. அதே சமயத்துல ஒரு மரண தருவாயில ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்னை கடவுள் காப்பாற்றும் நம்புறான். அந்த நம்பிக்கையின் மூலமாக அவன் இன்னும் சில நாட்கள் உயிரோட இருக்கிறான். அந்த கடவுள்லாம் எனக்கு வேணும். ஆனா அழகு குத்துனா நான் உனக்கு இது நடக்கும், அந்த கடவுள் மேல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா வண்ணத்தை பூசிக்கிட்டு நான் தான் கடவுள்னு உட்காந்துட்டு போய் இருக்கக்கூடிய சில ஆண்கள், சில பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த கடவுள்லாம் எனக்கு வேண்டாம். நான் சொன்னா பழிக்கும், நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடவுள்களை தான் நான் எதிர்க்கிறேனே தவிர, நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல ஒரு கடவுள், அந்த கடவுளை நான் இன்னைக்கு வரைக்கும் குத்த சொல்ல தயாராகவே இல்லை. அதுல நான் ஒரு நாத்திகனாக இருந்தாலும் என் நாத்திகத்தை நான் எந்த அளவுல நான் பயன்படுத்துறேன்னு இருக்கு. நான் சாமி கும்பிடுறேன். அந்த சாமி கும்பிடுற இடத்துல எனக்கு அந்த சாமி என்னவா இருக்குன்னா, நான் எங்கெல்லாம் நம்பிக்கை இழக்கிறேனோ அங்கெல்லாம் என் முன்னின்று என்னுடைய பிரெயின்ல ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய சாமி இருக்குல்ல, அந்த சாமியை நான் வணங்குறேன். நீங்க அதை சயின்ஸா எடுத்துக்கிட்டா சயின்ஸ், இல்ல சாமி இருக்கு, முருகன் தான் அது, ஜீசஸ் தான் அது, அல்லா தான் அதுனா ஓகே, ஐ கேன் அக்செப்ட். எனக்கு அதுல எந்த மாறுபாடும் இல்லை. ஏன்னா என்னுடைய அடுத்த நகர்விற்கு ஆன எனர்ஜியை அது தருகிறது. அது சயின்ஸா இருக்கலாம், இல்ல கடவுளா இருக்கலாம். அந்த கடவுளுக்கு எதிரானவன் நான் இல்லை. ஆனா கடவுள் என்ற பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் எதிரி. அவ்வளவுதான். இப்போ கடைசியா சொன்ன இந்த கடவுளை தான் விமல் கொன்னுட்டேன்னு சொல்றாரோ? ஆமா, விமல் கொன்னுட்டேன்னு சொல்றது சாமியை அல்ல, ஆசாமியை. சாமி என்ற வேஷம் தரித்த ஆசாமியை கொண்டுட்டது. நடிகரா பயங்கரமா பிஸியான ஷெட்யூல்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது வெற்றி படமா ஒரு படத்தை கொடுத்தீங்க, சாதி ஆணவ கொலை. இதை வச்சு ஒரு மூவி பண்ணீங்க. எந்த இடத்துல போயிட்டு இருக்கிறோமோ இந்த இடத்துலதான் அந்த கிளைமேக்ஸ் எடுத்தோம். அந்த இடத்துல வச்சு கேள்வி கேக்குறீங்க. ஆமா, இந்த கார்னர்ல தான் அந்த கிளைமேக்ஸ் எடுத்தோம். வெட்டி கொள்ளுவார் இல்லையா அப்பாவை, அது இங்கதான் எடுத்தோம்.
அதே மாதிரி இப்ப நம்ம இப்ப சுத்திட்டு இருக்கோம்ல, இந்த பகுதியில தான் கன்னிமாரோட பெரும்பகுதியான ஷூட்டிங் தான் நடந்துச்சு. இந்த ஏரியால தான் இந்த ஏரியால தான். ஓ தம்பி கரெக்டான இடத்துல கரெக்டான இடத்துல தான் கூட்டு வர்றீங்க. ஓகே, சூப்பர். இந்த ஒரு வெற்றியான நடிகரை தாண்டி ஒரு வெற்றிகரமான இயக்குனரா நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வெற்றிமாறன் உள்ளுக்குள்ள வராரு. 3 வெற்றி. அவர் சேர்ந்துட்டாருன்னா வெற்றியே வெற்றி. அது ஒரு பெரிய சினிமா மேல அக்கறை கொண்ட மனிதன். இதை நம்ம வெளியில இருந்து கேட்கும் பொழுது அவருடைய எங்க நான் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆனேன். எனக்கு வந்து ஒருத்தருக்கும் குரு இருப்பாங்க, ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க. எனக்கு பாரதிராஜா சாரால் அறிமுகப்படுத்தப்பட்டேன். மகிர குரோசோவாவால் வந்து நம்ம வந்து சினிமா மேல குரோசோவானால தான் அந்த ஈடுபாடு ஏற்படுது. கிம் கிட்டக் மாதிரியான ஒரு சமுதாயத்தின் மேல் அக்கறையுடைய தன் அதாவது நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறவன் தான் ரொம்ப முக்கியமான சினிமாவுக்கு. அதெல்லாம் நம்ம அவர்களெல்லாம் பார்க்கிற மாதிரி பல ஆயிரம் இயக்குநர்களை பார்த்து வந்தாலும் நம்ம மானசீகமா குருன்னு சொன்னேன்னா அது வெற்றிமாறன் சார் தான். என்னன்னா இப்ப நான் ஒரு கிம்கிட்டக் அங்கே சொல்றேன் இல்லையா, அவருடைய ஒரு திரைப்படத்துல ஒரு பிரமாதமான ஒரு காட்சி இருக்கும். எப்படின்னா அமெரிக்கர்கள் இங்க வந்து முகாமிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல, கொரியால இருக்கிற சமயத்துல இந்த பிளாக்ஸ் இருப்பாங்க, ஒயிட்ஸ் இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய கொரியன் பெண்களோடு உறவு கொண்டு பிள்ளைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொரியனும் அல்லாமல் அமெரிக்கனும் அல்லாமல் குழந்தைகள் பிறக்கும். அவனுக்கு அங்க அங்கீகாரமே கிடைக்காது. அது ஒரு திரைப்படமா எடுத்திருப்பாரு. இப்ப அங்கீகாரமற்ற மனிதர்களை அடையாளப்படுத்துற கொரியன்ல நடந்த விஷயம் எப்படி போசவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த கெம்கிட்டக்குன்னு ஒருத்தன் தான் எனக்கு இதை அறிமுகப்படுத்தினான். அந்த மாதிரி தான் அசுரன் படத்துல இங்க இருக்கக்கூடிய சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை, கல்வியுடைய முக்கியத்துவத்தை வெற்றிமாறன் சார் அறிமுகப்படுத்துறாரு. ஸோ இந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசியலை பேச வேண்டும்னு அவர் சொல்லும்போது ஆஹா நமக்கான ஒரு இயக்குனர் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்பதான் நான் போய் கன்னிமாடத்தையே நான் அவர்கிட்ட எடுத்துட்டு போயிருக்கணும். நிச்சயமா பண்ணியிருப்பாரு. அன்னைக்கு நான் எந்த லேபிள்ல நம்ம ரிலீஸ் பண்ணதுனால அந்த படத்தோட மைலேஜ் எட்ட முடியல. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மைலேஜ் கிட்ட ஒருத்தட்ட போகணுமே. அப்ப யாரு வாடா அவன் சினிமாக்களில் அரசியல் பேசுறான்னு சொன்னா அவர்கிட்ட நான் போறேன். அவர்கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் ஜானர் படமா இருந்ததுன்னா நான் இது பண்றேன் அப்படிங்கிறாரு. வாட் இஸ் கால்டு மை ஜானர் பிலிம். அப்பதான் அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் பார்க்க அப்போ நிச்சயமா இது அவர் ஜானர் படம் தான். தைரியமா அவர்கிட்ட கொண்டே படத்தை காட்டுறேன். படம் பார்த்தோன்னே எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ரொம்ப பிடிச்சதோடு மட்டும் இல்லாமல் இதை நான் பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பிரசன்ட் பண்ணார். அங்கேயே ஒரு முதல் வெற்றி. அங்கேயே முதல் வெற்றி. ஆமா. இல்ல நம்முடைய திரைப்படங்களை பார்க்கும்போது இப்ப வெற்றிமாறன் சார் ஒரு படத்தை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இந்த படம் வந்து என் ஜானர்ல இல்ல, குவாலிட்டி இல்லைன்னா சொல்லிட்டா நிச்சயமா நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிறதே வேஸ்ட். அது வந்து நல்லா இருக்காது அந்த ப்ராடக்ட். அவர் சொல்றாருன்னா எனக்கே ஒரு நம்பிக்கை, ஓகே அப்ப நம்ம நல்ல படங்கள்லாம் எடுக்கலாம் ஒரு நம்பிக்கை வருது. ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் மாத்தி சொல்ல அவர் மாத்தி கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னார்ல, நீங்க என்ன வச்சிருந்தீங்க, அவர் என்ன மாத்த சொன்னாரு? அவர் ஒரு மெக்கானிக், அவர் ஒரு டாக்டர். எப்படின்னா இந்த இடத்துல ஒரு சீன் இருந்துச்சு எங்கேன்னு கேக்குறாரு. ஓ இது யாரு கேப்பா. அதே மாதிரி முதல்ல ஒரு 2 டைமென்ஷன்ல ஒரு டிராயிங்ல ஒண்ணு பண்ணிருக்கேன். அதான் இப்ப யூடியூப்ல இருக்கு. படத்துல அதான் ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டு. அவர் சொன்னாரு, ஏன் இப்படி கதை சொல்றீங்க, எல்லா கதையும் முன்னாடியே சொல்லிட்டீங்க, இதைத்தானே படமா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா. இல்ல சார் ப்ரொடக்ஷன் சைட்ல எல்லாம் சொன்னா எனக்கு தெரியும், இது ஸ்கிரிப்ட்ல இல்லைன்னு எனக்கு தெரியும், அது எடுத்துருங்கன்னாரு. அப்போ வெற்றிமாறன் சார் சொல்லிட்டாரு எடுக்கிறேன்னு யாருமே எனக்கு அதை பத்தி பேசவே இல்லை. அதை வெளியே எடுத்துட்டோம். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன் எழுதியிருந்தேன், தூக்கி கொண்டு செகண்ட் ஹாஃப்ல வச்சேன். செகண்ட் ஹாஃப்ல வச்சோடனே ஒரு படம் பார்த்துட்டு கேட்டாரு, இந்த இடத்துல ஒரு காட்சி இருக்கணுமே அப்படின்னு கேட்டார். நான் ஷாக் ஆகிட்டேன். சார் ஆமா சார் இங்கே இருந்துச்சு, தூக்கி செகண்ட் ஹாஃப்ல தூக்கி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வைங்கன்னாரு. அப்புறம் தூக்கி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சேன். செகண்ட் ஹாஃப்ல ஒரு இடத்துல இந்த இடத்துல வில்லனு ஒன்றும் பேசிக்கணுமேனாரு. ஆமா சார் எடுக்கல சார். ஏன் எடுக்கலன்னு கேட்டாரு. பட்ஜெட் அட்மிட் பண்ணல, அப்புறம் பெர்மிட் பண்ணல, அப்புறம் இவர் அந்த வில்லன் கொஞ்சம் பிஸியா இருந்தார். அப்போ இந்த ப்ராப்ளம்னா இருக்கு, காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சினிமாவில் சொல்லவே கூடாது, அது எடுக்கணும், அதை போய் எடுத்துருவாங்க அப்படின்னாரு. உடனே அவரை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அதை ஷூட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபுல் படம் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்கு, வெற்றிமாறன் பேர் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் பேரை நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் நிறைய டயலாக்ஸ் மாறி இருக்கு படத்துல. சார் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாரு, நான் தோத்துறக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு. அதாவது என்னை வந்து பர்சனலாகவும் சரி, ஒரு கிரியேட்டராகவும் சரி, நான் இனிமேயும் சொல்ல போற கதைகள் இருக்குல்ல, அது நானும் சாரும் பேசக்கூடிய அரசியல்கள் இருக்கு இல்லையா. நான் விடுதலை 2ல நடிக்கிறதுனால டெய்லி அவர்கிட்ட அரசியல் தான் பேசுறோம். என் அரசியல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் சொல்றாரு, எப்பா இந்த இன்னைக்கு இருக்க சின்ன பசங்களுக்கு இந்த அரசியல் தெரியணும் போஸ் அப்படிங்கிறாரு. அதனால நான் தோத்துறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, நான் வரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நீங்க பேசுற அரசியல்ல நிறைய பேர் உங்களுடைய வார்த்தைக்கு அடிமையாயிராங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி என்னன்னு சொல்லியிருந்தாரு, போஸ் என்கிட்ட பேச அரசியலை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு இப்படிலாம் சொல்றாங்க.
சரி, உங்களுடைய பிளட் இப்படி பார்த்தா கூட உள்ள கருப்பு சிவப்பு தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த அதை வந்து நான் பொதுவாகவே எம்ஏல சில ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கே நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் அரசியலுக்கு வாருங்கள். அது எந்த கட்சியாக வேணும்னாலும் இருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடு பிணைந்து நீங்கள் வாழும் வாழ்க்கையே அர்த்தமுள்ள வாழ்க்கை. அது அதிமுககாரர்களுக்கும் சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் சொல்லுவேன். ஏன்னா அரசியல் என்பது உங்களோடு பின்னி பிணைந்து இருக்க வேண்டும்ங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். இப்போ கொள்கை, இப்போ கொள்கை என்று வரும்பொழுது நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து நான் 5 அடி ஹைட்டு, எனக்கு ஒரு 42 சைஸ் சட்டை தேரும். அப்ப நான் சொல்றது என்னன்னா, என் சைஸுங்கிறது வாட் ஐம் அப்படின்னா, எனக்கிட்ட நான் இதான் இந்த கொள்கையோட தான் வாழ போறேன். அப்ப நான் என்ன, அதிமுக, திமுக, பாஜக நிலச்சியே பார்க்கும்போது என் உடம்பிற்கு சரியான சட்டையாக திமுக இருக்கிறது. அவ்வளவுதான். அப்ப அதனால நான் திமுக காரன். இன்னொருவருக்கு கொஞ்சம் எக்ஸலா இருப்பாரு, அவர் என்ன பண்ணுவாரு, என் உடம்பிற்கு சரியான சட்டைன்னு அதிமுக தேர்ந்தெடுப்பாரு. இன்னொருத்தர் இருப்பாரு, நாம் தமிழர் தேர்ந்தெடுப்பாரு. இன்னொருத்தர் அப்போ இப்போ பாரதிய ஜனதாவை ஒருத்தர் தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும்? இப்போ அந்த லெஃப்ட் ரைட் டிஃபரன்ஸே வந்துடுது. நான் லெஃப்ட், அப்போ நாங்கள் லெஃப்ட் சைட் ஷர்ட்ஸ் போடுறோம், அவங்க ரைட் சைட் ஷர்ட்ஸ் போடுறாங்க. ஸோ இப்போ எல்லோரும் அரசியல் செய்யுங்கள் தானே நான் சொல்றேன். அரசியல் என்பதே வாதம் தான். எதிர்கட்சி இல்லாத ஒரு அரசியல் வந்து தவறான அரசியலாக போய் முடிந்துவிடும். அதுக்கு பேர் சர்வாதிகாரம். அது ஒற்றை அரசியல் என்று எதிர்கட்சிகளும் மற்ற கட்சிகளும் கொள்கையாக மாறி நிற்கிறதோ அப்படின்னா, இவன் ஒருவன் ஒரு செயல்பாடுக்கு உட்பட்டவன், இவன் மாற்று செயல்பாடு சொல்பவன். அப்ப என்ன ஆகும்னா, அதுதான் அரசியல், அதுதான் நாட்டினுடைய முன்னேற்றம். அதனால பொதுவாகவே இந்த ஹேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதை புரிஞ்சுக்கணும். திமுக காரனாக இருக்கக்கூடிய போஸ் வெங்கட் ஒரு நாள் ஒன் கொள்கைக்காக தான் போராடுவான், அதிமுக காரனாக இருப்பவன் எனக்காக போராடுவான். அப்ப நாங்கள் எல்லாம் கலந்து போராடுவது, பேசுவது, இந்த 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 கலந்தாய்வும் விமர்சனம் தான் ஓன் வாழ்க்கை. ஸோ இதுதான் கட்சி. அதனால இந்த கட்சிக்குள் இருப்பவர்களை வந்து நம்ம வந்து திமுக காரன் அவன் கேட்டான் அப்படி கிடையாது. இது பொதுவாகவே நம்ம எல்லாமே சக மனிதர்கள். இப்ப கட்சியை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம், எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் 4 உதவி செஞ்சிட மாட்டேனா, இவ்வளவுதான் அரசியல், வேற ஒண்ணும் இல்லை. கண்டிப்பாண்ணா. இப்போ இந்த 4 பேத்துக்கு நல்லது செய்யறதுக்கு நிறைய பொலிட்டிஷியன்ஸ், அமைச்சர்ஸ், மினிஸ்டர்ஸ், கட்சிகள் நிறைய இருக்கு. இந்த வருஷத்துல தமிழக வெற்றி கழகமும் வந்திருக்கு. ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்பட்டவுடன் எல்லாருமே வாழ்த்துவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா அரசியல் கட்சி தொடங்குவதற்கு மிகப்பெரிய நோக்கம் இருக்கணும். இப்போ விஜய் சாருக்கு என்ன நோக்கம் இருக்கும்? ஒருவேளை அவருக்கு திமுக பிடிக்காம போயிருக்கலாம், அதிமுக பிடிக்காம போயிருக்கலாம், பாரதிய ஜனதா பிடிக்காம போயிருக்கலாம், நாம் தமிழர் பிடிக்காம போயிருக்கலாம். நான் அவர்களெல்லாம் விட மாற்றுக் கொள்கையோடு வருவேன். இப்போ மாநாடு நடத்த போறாரு, அந்த கொள்கை அது திமுக கொள்கையா இருக்கக்கூடாது, அதிமுக கொள்கையா இருக்கக்கூடாது, பாஜக கொள்கையா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கலாம், அதிலும் கலந்து இருக்கலாம். ஆனா சமடா, நாங்கெல்லாம் என்ன எதிர்பார்த்தமோ ஒருத்தன் கொண்டு வந்தான் பாருன்னு சொல்லிட்டாருன்னா மக்கள் திரும்புவாங்க. எல்லாரும் சொன்னதே 10ஆம் பசலியா சொன்னா மாட்டிக்கும். இதைத்தான் திமுக பண்ணுச்சுதான், அதிமுக அப்படி ஆயிடும். அப்படி ஆகக்கூடாது. ஒரு தலைவன் என்பவன் வந்து ரொம்ப இந்த தமிழகத்தை, இந்த மாநிலத்தை அலசி ஆராய்ஞ்சு இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் நான் மாற்ற போறேன்னு சொல்றது மக்களுக்கு புதிதாக, ஆமாம் இதுக்கு தான் நாங்க போறோம் அப்படின்னா பெரிய தலைவராகிறதுக்கு வாய்ப்பு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இல்லாத கொள்கைகள், மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை ஒரு புதுசா சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? இல்லாம இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இப்ப லஞ்சமற்றன்னு ஆரம்பிப்பாங்க, ஊழலற்றன்னு ஆரம்பிப்பாங்க, ஏழைகளுடைய நல்வாழ்வுக்குன்னு ஆரம்பிப்பாங்க, கல்வியில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுமா. இது எல்லாமே ஆல்ரெடி திமுக பண்ணிட்டு தானே இருக்கு. அது ஆல்ரெடி அதிமுக பண்ணிட்டு தானே இருந்துச்சு இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் எல்லாம் தான் அந்த குலக்கல்வி மாதிரி எல்லாம் வந்துச்சு. அப்ப நீதி கட்சி மாதிரி கட்சிகள் எதிர்த்தது. இப்ப என்னன்னா அதெல்லாம் இல்லை. அப்ப இது ஒண்ணு பிரேக் பண்ணப்பட்டுட்டு வந்துட்டே இருக்கு. இப்ப பாரதிய ஜனதா வந்ததுக்கு அப்புறம் நீட்டு கொண்டு வர்றாங்க. உடனே திமுக என்ன பண்ணுது, அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 7% இடஒதுக்கீடுன்றது. இப்ப இடஒதுக்கீடு, அதாவது ஃபர்ஸ்ட் நீட்ல 5% பேர் கூட ஏழை மாணவன் போக முடியல, அடுத்து 300 பேர் போறான். அடுத்த வருஷமே 300 பேர். ஏன்னா இதுதான் 7% கொடுத்துட்டேன். இப்ப 300 டாக்டர் உருவாக்க முடியுதா? உடனே தமிழக அரசு அதுக்கு ஆல்டரா யோசிக்குது. அருந்ததியருக்கு இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு 3% முடிஞ்சு போச்சு. அதுல ஒரு 25 பேர் வந்துடுறான். ஸோ நீங்க இதுக்குத்தான் அரசியல் வேணும், இதுக்குதான் அரசியல் கட்சி வேணும், இதுக்குதான் அரசியல் தலைவர்கள் வேணும். அதாவது எதெல்லாம் எங்கெங்கேருந்து நமக்கு ஆபத்து வருகிறதோ அந்த ஆபத்தை தடுத்து நம்ம மக்களுக்கு ஏதாவது செஞ்சிடணும். அதை திமுக செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. சாப்பிட்டே பேசலாம் வாங்க சார். ஆசிரியர் அப்படின்னாலே அதுக்கான மீனிங் நான் வேற ஏதோ நினைச்சு வச்சுட்டு இருந்தோம். இத்தனை வருஷமா அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அதுக்கு வேற ஒரு மீனிங் வருது. அதான் ஆசுன்னா தப்பு, இரியன்னா திருத்துறவன், அது ரெண்டும் சேர்ந்துதான் ஆசிரியன் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அதுதான் அவர் கேட்பாரு, ஆசுனா தப்பு, திருத்துறேன், நீ திருத்துறவனா இல்லையப்பா அப்படிமாரு. அதுக்கப்புறம் ஹீரோ மாறுவார். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு டீச்சருங்கிறது வந்து ரொம்ப புனிதமான ஒன்று. அதுக்கு வாத்தியார்னு இருக்கு, நிறைய இருக்கு. பட்
இந்த சாருங்கிற வழக்க வார்த்தை வந்து சரியா இருக்குங்கிறதுக்காக சார், இல்லைன்னா ஆசிரியர்னு தான் வச்சிருக்கணும். ஆனால் வழக்கு வார்த்தையை வைக்கணுமேன்றதுக்காக தான் சார் வச்சோம். மூவி ஸ்கிரிப்ட்லாம் போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது பேர் மாறுதுல்ல. ம். நீங்க நினைச்சு ஒரு அவுட் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க, டக்குன்னு ஒரு பேர் மாறுது. இதுல எதுவும் நீங்க டிஸ்டர்ப் ஆனீங்களாண்ணா? நான் டிஸ்டர்ப் ஆனேன். ஏன்னா மாங்கொல்லை பொன்னரசன் சிவஞானம்னு ட்ரைலர்லேயே கட் பண்ணியிருப்போம். என்னன்னா அவன் பேர் அது மாங்கொல்லைங்கிற கிராமம், அது ஒரு மாஞ்சோலையை நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த பொன்னரசன்கிறது உண்மையிலே பொன்னரசனுங்கிற ஒரு ஆசிரியர் தான் எனக்கு டீச்சராக இருந்தார். அவர் தான் அந்த மஞ்சக்கரை வேஷ்டியும் மஞ்சள் துண்டும் போட்டிருப்பாரு. அப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, இப்படி ஒன்று போட்டிருக்காங்களே அதுக்கான விளக்கத்தை சொல்லலையேன்னு கேட்டாங்க. இல்லை, அது என் குறியீடு. நான் படித்து வளர்ந்த ஒரு ஆசிரியனுடைய குறியீடை நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்க நான் தயாராக இல்லை அப்படிங்கிறதுலையும் நான் ரொம்ப தெளிவாக கன்வே பண்ணிட்டேன். ஞானம்ங்கிறது எதுக்கு வச்சோன்னா, ஞானம்னா அறிவு. படித்த அறிவு வந்துடும், படிக்க விடக்கூடாது. ஸோ அந்த ஞானம் இருக்குல்ல, அந்த அறிவு, அந்த அறிவை சிதைப்பது அப்படிங்கிறது தான் கதை. அதனால அவனுக்கு ஞானம்னு பேர் வச்சு. ஸோ இதான் மாப்போசி. இப்படி வச்சுட்டு இந்த மாப்போசிங்கிற தலைப்பை வந்து நீங்கள் வச்சுக்க முடியாது, மாப்போசிங்கிற தலைப்பை வந்து வைக்க முடியாதுங்கிறப்போ டக்குன்னு பயங்கரமாக நாங்கள் ஆசிலேட் ஆகிட்டோம். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு வருஷம் மக்கள்கிட்ட மாப்போசி மாப்போசின்னு கொண்டு போய் சேர்த்த பேரை வந்து பண்ணவிடாமல் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று இருந்தது. ஆனால் சார் அப்படின்னு பண்ணதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு மாப்போசியோட பெட்டர் டைட்டில் கிடைச்சிது. அவங்க வந்து மாப்போசி வேணான்னு சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மாப்போசி மாப்போசி அதாவது மறைந்த திரு மாப்போசி அவர்களுடைய பேரை சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதாவது பிறந்த நாள் அன்னைக்கு யாராவது மேடையில் பேசுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகமே மாப்போசி மாப்போசின்னு சொல்ற ஒரு சூழலை நான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். அவங்க அதை ஒத்துக்கல, அதனால நம்ம அதை வேணாம்னு சொல்லிட்டோம். பட் சார் நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, ரொம்ப பொருத்தமான தலைப்பாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் அப்படின்னு என்னன்னா? அம்மா கையில் சமைச்ச எதுவாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இங்கே வந்து பிள்ளைங்கெல்லாம் போய் கடையில் பிரியாணி சாப்பிடுவோம். எனக்கு அதெல்லாம் நான் போய் சும்மா உட்காந்துருப்பேனே தவிர நான் பெரும்பாலும் ஆர்டரே பண்ண மாட்டேன். அவங்களாம் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் வைப்பாங்க, அதை சாப்பிடுவேன். மற்றபடி வீட்டு சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர் மேரேஜ் எல்லாருமே மனைவி கையால் சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதை நான் சொல்ல முடியாது. அது எதுக்கு தேவையில்லாமல் சொல்லணும்? அவங்க நல்லா சமைப்பாங்க, பட் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. பெரும்பாலும் சர்வன் தான் சமைக்கிறாங்க. பட் சமைச்சா நல்லா சமைப்பாங்க. சூப்பர். உங்களுக்கு குக் பண்ண தெரியுமாண்ணா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், சமைச்சு தரேன். சமண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் டைரக்ஷன் பண்ணும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வேகமாக எல்லா வேலையும் செய்யணும். அதே மாதிரி தான் சமையலும். இப்போ பொதுவாக சமையலில் இப்போ சமையல்காரங்களே சமைச்சா கூட ஒரு 1 hour ஆகுதுன்னா நான் ஒரு 25 minutes சமைச்சு எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி கேரக்டர் தான். நீங்கள் எந்த அளவுக்கு வேகங்கிறத அந்த 36 daysலேயே என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஒரு கருத்துள்ள படம், மக்களுக்கு தேவையான ஒரு படம், இந்த சமூகத்துக்கு இந்த படம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுது. இந்த மாதிரியான படங்கள்னா ரொம்ப ஏர்லியாகவும் சீக்கிரமான டேஸ்லேயே ஷூட் பண்ணி முடிச்சிருங்க. என்ன காரணம்னா? உங்களுக்கு பட்ஜெட்டிங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யார் ஹீரோ, ஒரு பட்ஜெட்டிங். இந்த படம் மினிமமாக என்ன ஆகும், இவ்வளவு ஆகும், எவ்வளோ பணம் போடுறோம், எவ்வளவு வட்டி வரைக்கும் எவ்வளோ ஆகும். ஸோ இது ஓடிடியாக என்ன இருக்கும், சேட்டலைட்டாக, அது பெரிய கணக்கு. அது அந்த கணக்குக்கு இதுதான் பட்ஜெட். இந்த மாதிரி கருத்து சொல்கிற திரைப்படங்களை இவ்வளவுக்குள்ளே தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ ரஜினி சார் படங்களோ கமல் சார் படங்களோ வந்து பெரிய லெவலில் ஆக்ஷன் அப்படி இப்படின்னு போகும்போது அது வருமானமாகவும் பெருசாக இருக்குது. அவங்க கருத்து சொல்கிறதுக்குள்ளே வரல, அது வியாபார சினிமாக்களுக்குள்ளே போயிடுது. நம்மளை மாதிரி கருத்து சொல்கிற படங்களுக்கு வந்து இவ்வளோ தான் தருவாங்க, இதுக்கு மேலே கிடைக்காது. ஆமாம், மக்களுக்கு ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு படமாக கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை உங்கள்கிட்ட பல வருஷமாகவே இருக்குது. அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணுறீங்க. யார் கருத்து சொன்னாலுமே மக்கள் ஏற்றுப்பாங்களாண்ணா? ஏற்றுக்கிற மனநிலை இப்போதைக்கு வந்திருக்கு. தற்போதைய சினிமா எப்படின்னா, இங்கே ரொம்ப கவனிக்கத்தக்க படங்கள் இருக்கு இல்லையா, அதை யார் எடுக்கிறான்னு பார்த்துருக்காங்க, அதை கவனிச்சுட்டு தான் அதை வியாபாரப்படுத்தியிருக்காங்க. மக்களும் அந்த மாதிரி போயிருக்காங்க. இன்றைய சூழலுக்கு ஒரு கன்னிமாடம் வியாபார ரீதியாக பண்ண முடியாமல் போன காரணங்கள் மாதிரி மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத காரணங்களால் அந்த படம் தவிர்க்கப்படுமே தவிர, அந்த படம் நல்ல படம், கருத்துள்ள படம்னா மக்கள் யார் சொன்னாலும் கேட்க தயாராக இருக்காங்க. விமல் ஒரு டீச்சராக ஒரு படம் பண்ணுறாருனாலே டக்குன்னு எல்லாம் மைண்டுக்கு வந்துட்டு போகிறது வாகை சுடவா. இப்போ அந்த மாதிரியான ஒரு ஜானர் படம் நம்ம பண்ண போகிறோங்கிற ஒரு விமல் வச்சு ஒரு டீச்சராக ஒரு படம் பண்ணுறோம். நம்ம இப்படி பண்ணாலே எல்லாரும் அதை தானே நினைப்பாங்க. நம்ம எப்படி பண்ணாலுமே அந்த டோன் தானே வந்துட்டு போவோம். நம்ம இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் ரொம்ப வித்தியாசத்தை காட்டணுமே. நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஸ்கிரிப்டை படம் பண்ணுறதே பெரிய டஃப்பு. இதில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு போகுங்களா? இல்லை, அதாவது
வாகை சுடவா ஒரு பீரியடு, அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை எதையுமே நான் என் படத்தில் சொல்லலை, சொல்லக்கூடாது. ஏன்னா வாகை சுடவா பார்த்த ரசிகர்கள் தான் பெரும்பாலும் என் படத்துக்கு வரப்போகிறாங்க. இல்லைனாலும் என் படத்தை பார்த்துட்டு போய் வாகை சுடவா எங்கே இருந்தாலும் தேடி தேடி பார்க்க போகிறாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அதனால வாகை சுடவா சொல்லப்பட்ட விஷயங்களை தவிர்த்துட்டு சொல்லப்படாத படங்கள் சொல்லி, ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் வாகை சுடவா 2 தான் ஆடியன்ஸுக்கு. ஆனால் எதனால வாகை சுடவா 2னா விமர்சனம் இருக்கிறதுனால, அதனால இல்லை, கதைனால எல்லாம் இல்லை. காலங்கள் எவ்வளவு மாறினாலும் கல்வியில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிற படங்கள் எல்லாமே வாகை சுடவா தான். அது நாளைக்கு இன்னொரு டைரக்டர் ஒரு கதை எழுதிட்டு வந்தால் அதுவும் வாகை சுடவா தான். ஏன்னா அதுதான் பேஸ் சினிமா. அதான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளை கல்வி மூலமாக இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் சொன்ன திரைப்படங்கிறதுனால அதே தானே நம்மளும் பண்ணுறோம். அது வேற காரணி, இது வேற காரணி, அவ்வளவுதான் மாறுது. ஆனால் இதுக்குள்ளேயும் வாகை சுடவாவில் இருக்கிற நிறைய விஷயங்களை வைக்கலாம், இடம் இருக்குது. அப்போ வாகை சுடவா பார்த்துருக்கான்ல, அவனுக்கு அது வந்து கிளிஷேவாக இருக்கும். அதனால அந்த ஏரியாவே நம்ம தொடலை. பொதுவாகவே கிராமப்புறங்கள்ல இருந்து வரும்போது ஒரு கேஸ்ட், ஒரு ஜாதிங்கிறது நம்மளை பின்தொடர்ந்து தான் வரும். நீங்கள் கிராமத்துல இருந்து சிட்டிக்குள்ளே வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து ஜாதியே வேண்டாம், இதனால இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்கள் நிறையா மூவி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பேசுகிறீங்க, படிக்கிறீங்க, எழுதுறீங்கள. இதுக்கு பின்னாடி ஊர்ல இருந்து வந்த விஷயங்கள், கருத்துலாம் எதுவும் இருக்கானா? ஊரில் எல்லாம் பெரிய ஜாதி இஷ்யூஸ் இல்லை. இது பெரும்பாலும் நம்ம வெளியில் பார்க்கறதும் படிக்கிறதும் தான். இங்கே படம் எடுக்கிறவன் 3 ஆப்ஷன் தான். ஒன்று வாழை மாதிரி தான் வாழ்ந்த கதையவே எடுக்கிறது, இல்லைன்னா மாமன்னன் மாதிரி, பரியரும் பெருமாள் மாதிரி படித்த கதைகளை எடுப்பது, இல்லை பார்த்த கதைகளை எடுப்பது. அதுதான். இல்லை கேட்டது. இதை மட்டும் தான் நம்ம கதைகளாக எழுத முடியும். கற்பனைங்கிறது என்னன்னா அந்த மையப்புள்ளியை சுற்றி நம்ம ஒரு முலாம் பூசுவோம், அது மட்டும்தான் கற்பனை. மற்றபடி எல்லா கதைகள்லையும் ஒரு உண்மை இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ என் ஊரை சார்ந்த ஒரு பகுதியில் ஒரு புள்ளி எனக்கு கிடைக்குது. அதாவது எப்படின்னா 1940கள்லேருந்து 50-60 வரைக்கும் கிராமங்களுக்குள்ள மெதுவாக கல்வி நுழையும் போது அந்த கல்வி வர்றது யாருமே பிடிக்கல. என்ன காரணம்? இவன் நம்மளை மதிக்க மாட்டான், வேலைக்கு வர மாட்டான், எதிர்த்து கேள்வி கேட்பான், நம்ம முன்னாடியே தோல்ல துண்டை போட்டு வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அட்டாக் பண்ணியிருக்காங்கங்கிற புள்ளி எனக்கு கிடைச்சிருச்சு. அதை அவனை எப்படி அட்டாக் பண்ணாங்க, ஜெனட்டிக்கலாக எப்படி அட்டாக் பண்ணாங்க, கல்வியை எப்படி தடுத்தாங்கன்னு படமாக எடுத்திருக்கேன். ஓகே. ஆனால் இப்போ கடந்த காலங்களில் ஒரு 70s 80sல ஒரு ஜாதி ரிலேட்டடாக ஊர் பிரச்சனையாக ஒரு சின்ன சின்ன விஷயத்த வச்சுன்னா நிறைய பிரச்சனை வரும், இதனால நிறைய பேர் பலிகடா இருப்பாங்க. இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் முடிஞ்சிருச்சு. அதையே இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ரொம்ப அருமையான கேள்வி. உங்கள் அப்பா வந்து இப்போ ஒரு பெரிய கடை வச்சுருக்காரு, மாதம் 20 லட்ச ரூபா வருமானம் வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி சரக்கு போட்டு இல்லை ஜாலியாக சுற்றிட்டு இந்த கடைக்குள்ளே இருக்கக்கூடிய மகத்துவம் இருக்குல்ல, உங்கள் தாத்தாவும் உங்கள் அப்பாவும் பயங்கரமாக உழைச்சி தானே உனக்கு ஃபார்மேஷன் பண்ணாங்க. அந்த ஃபார்மேஷனை நீங்கள் உடைச்சிங்கன்னா உங்ககிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க? அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க? நாங்கள் எப்படியெல்லாம் உழைச்சி இந்த கடையை உருவாக்கணும் தெரியுமான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்த கல்வி, அந்த கல்வியை இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் ஒத்துக்கிறது இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் உடைக்கிறது, சேரை போட்டு மீறி இது பண்ணுறது, வாத்தியார்களை கிண்டல் பண்ணுறது, பார்த்தீங்க தானே இதெல்லாம் எனக்கு தானே, பஸ்ஸில் தொங்கிக்கிட்டே போகிறது, டைவ் அடிக்கிறது. இந்த கல்வி கிடைச்சிடாதான்னு ஏங்குனார் அவங்க தாத்தா. எப்படியாச்சும் பள்ளிக்கூடம் போய் 4 எழுத்து படிச்சிருக்க மாட்டோமான்னு தயங்கி கத்தி கதறி கிடைக்காம, கல்வி கிடைக்காம போனவனுடைய மகன் நீ, அவனுடைய பேரன் நீ அரசு பள்ளிகளை எவ்வளோ மதிக்கணும், இந்த பள்ளி ஆசிரியர்கள் நீ எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ திரும்ப கடைக்கே வரேன். இப்போ இந்த கடையில் இருக்கிற உங்கள் கதை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை. அவங்களுக்கு கல்வி உனக்கு சாதாரணமாக கிடைக்கல, இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் கல்வி வந்துச்சுன்னு படம் எடுக்கணுமா வேண்டாமா? அதுதான் இது. அன்பில் மகேஷ் எதுவும் பேசினாரா, எதுவும் சொன்னீங்களாண்ணா? அமைச்சர் ஆடியோ ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் டேட் இருந்தது இல்லாதனால வர முடியலை. படம் ஆரம்பிக்கும் போதே தமிழக முதல்வர் சின்னவர் அன்பில் மகேஷ், திரு சுற்றுச்சூழல் அமைச்சர் மையநாதன், திரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் எல்லாருக்கும் நன்றி போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இவங்க அத்தனை பேருக்கும் பங்கு இருக்குது இந்த படத்தை நான் எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததில். அதில் பர்டிகுலராக எனக்கு அன்பில் மகேஷ்ங்கிறவர் வந்து இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ்னு எனக்கு சகோதரர். நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தர், கூட பிறக்கலையே தவிர என்னுடைய சகோதரர். என்னுடைய அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும், சினிமா வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது, அந்த புள்ளியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. அவர் இப்போ இருக்கிற பிஸி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நான் படம் பார்க்க வாங்கன்னு கூப்பிட்றதே தப்பு. அவ்வளோ பெரிய பிஸியில் இருக்கார். ஆடியோ ரிலீஸ்க்கே எப்படியாவது வந்துடணும்னு முயற்சி பண்ணார். அது பயங்கர ஹெக்டிக் அந்த ஸ்கெடியூல், அதுலேருந்து வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் அவருடைய விஷஸ் எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. படம் ரொம்ப சீக்கிரமே பார்ப்பார். சூப்பர்ண்ணா. இப்போ ஒரு படம் எடுக்கிறோம் வேணாம்,
இந்த படம் ம். இந்த விஷயத்த கவர்மெண்ட்டுக்கு சொல்லுது. ஒரு பெரிய மீடியா தான் சினிமா, கரெக்டா? அப்ப அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கவர்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்து சொல்றோம். இப்ப இந்த படம் மூலமா அரசுக்கு என்னென்ன சொல்ல வரீங்க? இது வந்து நிச்சயமா அரசுக்கான படம் இல்லை. அரசு உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பப்ளிக் சொல்ற படம். இன்னைக்கு படம் முடியும் போது ஒரு துணியூண்டு பள்ளிக்கூடத்தில் அவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு படம் முடியும் போது ஒரு பள்ளிக்கூடத்தை காட்டுவோம். பிரம்மாண்டமாக இருக்கும். பிள்ளைங்கெல்லாம் கலரில் யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். செக்குடு இதில் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இணையாக போட்டிருக்கோம். அப்படி தானே வளர்ந்துருக்கு இன்னைக்கு, ஆமாம் இல்லைங்களா? அப்போ இது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு விதமான யூனிஃபார்ம் கால்டு என்ன, ஏற்றத்தாழ்வு தெரியக்கூடாது, பெரியவன் சின்னவன் தெரியக்கூடாது, அதுக்கு தானே யூனிஃபார்மு. அந்த யூனிஃபார்மை எந்த அளவுக்கு அரசு வந்து சரி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம படத்தில் காமிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து அரசுக்கான படம் இல்லை, மக்களுக்கான படம். அரசு செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு அப்படிங்கிறது. இந்த டைம்ல உங்களுடைய தலைவர் கருணாநிதி இருந்திருந்தா படத்தை பார்த்துட்டு என்ன பேசியிருப்பாரு? நான் பராசக்தியில் பேசுனது நீ இப்போ பேசியிருக்கடான்னு சொல்லியிருப்பேன். அவர் பராசக்தியில் என்ன பேசினாரோ அதுதான் நான் இப்போ பேசியிருக்கேன். இடையில யாரும் அதெல்லாம் பேசல. ஒன்றும் தைரியம் இல்லை. இன்னொன்று இந்த நீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு பராசக்தி பேசும்போது ஒரு நீடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதனால பெரிய குழப்பம்லாம் வராமல் இருந்தது. இப்போ திரும்ப பராசக்தியே தேவைப்படுது. எப்போ நம்ம வர வேண்டியிருக்கு. நிச்சயமா பார்த்தா கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து நீ நல்ல படம் எடுத்துருக்கடா, நான் அன்னைக்கு சொன்னது நீ இன்னைக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்க மைண்ட்ல அடிக்கடி ஒருத்தவங்க வந்துட்டு போவாங்களா, இவங்க கூட இருந்து நம்ம சாப்பிட்டது இன்னும் நம்ம மைண்ட்லயே இருக்கு அப்படின்னா யாருன்னு இருக்கா? பிரதர் இப்போ உயிரோடு இல்லை. அவர்னா இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டோம்னா என்ன இருந்தாலும் எனக்கு எடுத்து வச்சுட்டே இருப்பாரு. என்னோட 2 வயசு தான் ஜாஸ்தி. திடீர்னு இறந்துட்டாரு. எனக்கு சாப்பிடும்போது தூங்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகமாக தான் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஒரு இழப்புங்கிறத தாங்கிக்கவே முடியாது. ஆனால் உங்களுடைய லைஃப்பில் அடுத்தடுத்து பட் இதையெல்லாம் தாண்டி ஒரு நமக்கான ஒரு வேலை, நமக்கான ஒரு சினிமா, நம்ம லட்சியம் என்ன, நம்ம எதுக்கு நம்ம திருமணம் பண்ணுறதுக்கே ஒரு இந்த இருந்தால் தான் திருமணமே பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு மனசை பாதிச்சுன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, இதை கிளியர் பண்ணிட்டு எப்படி நான் அடுத்த கட்டத்துக்கு போறீங்க? கிளியர்லாம் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே பொதி சுமக்கிற மாதிரி தான் சுமந்துட்டு இருக்கோம். மேலும் மேலும் பொதி தலையில் ஏறிக்கிட்டே இருக்கு. அதையும் சேர்த்து சுமந்துட்டு போயிட்டு இருக்கோம். அதற்கான பலத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். என்ன சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னாலும் தேவைன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். வாட்ஸ் ஒரு நீடு. இப்போ நான் ஏற்கனவே ஒரு குடும்பம், என் குடும்பத்துக்கு மட்டும் சம்பாதிச்சிருந்துருக்கலாம், என் குடும்பத்துக்கு மட்டும் சோறு போட்டுருந்துருப்பேன். அங்கே அண்ணன் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார். பண்ண இல்லைன்னா நான் என் குடும்பத்துக்கு சோறு போட தேவையில்லை அந்த குடும்பத்துக்கு. ஏன்னா அந்த குடும்பமும் எந்த தானே, இப்போ நான் அதுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் இரட்டிப்பான பாரம் தான். பட் அண்ணன் இல்லையே, இந்த சினிமா தான் எனக்கு தெரிஞ்ச தொழில், அதை நான் வருமானமாக மாற்றணும், அதில் நான் சம்பாதிக்கணும். சேம் டைம் வந்து ஒரு நல்ல ஒரு செக்ஸ் படம் எடுத்தால் கூட பெருசாக சம்பாரிச்சிடலாம், ஒரு பேய் படம் எடுத்தாலும் பெருசாக சம்பாரிச்சிடலாம். ஆனால் பட் அப்படி ஒன்று பண்ணுறதோட கொஞ்சம் சமுதாயத்துக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு படத்தை தான் எடுக்கணும். ஸோ அதுதான் சொல்லுவோம் இல்லையா, கொள்கை என்னங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு நல்ல பணம் சம்பாரித்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். கண்டிப்பாண்ணா. நீங்கள் அண்ணன் எல்லாம் சேர்ந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டும்போது அப்பா இல்லை, இப்போ உங்களுக்கான ஒரு சினிமா எடுக்கும்போது அண்ணன் கூட இல்லை. இவங்கெல்லாம் இருந்திருந்தா அதோட ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்லண்ணா, அது எந்த அளவுக்கு நான் இருந்திருக்கும்? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னுடைய அரசியல் தெளிவு வந்து எங்கள் அண்ணனால் வந்தது தான். அவர் படித்த புத்தகங்கள் வாசிச்சுட்டு வச்சதை நான் படித்தேன். அப்புறம் சொல்லுவார், டே இந்த புத்தகம் படித்தேன், நல்லா இருந்துச்சு, படிச்சு பாரு அப்படிம்பாரு. இப்போ என் வீட்டில் இருக்கிற புத்தகங்களில் பாதி அவர் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது தான். நம்ம வெற்றி யாருக்காக? அவருக்காக, அப்பாவுக்காக, இப்படி தான் வெற்றி. பட் இந்த வெற்றியில் பெரிய சுவாரஸ்யம் இல்லை. ஒரு இடத்துக்கு ஓடுறோம், அதில் ஒரு கப்பு கிடைக்குது, அந்த கப்பை எடுத்துகிட்டு போய் அம்மா அந்த பாருங்க, அப்பா அந்த பாருங்க, அண்ணன் இந்த பாருங்கன்னு காட்டுற அந்த இருக்குல்ல, கப்பை வாங்கிட்டு ஓகே அப்படிங்கிறதுல வந்து அந்த ஓட்டத்தில் என்ன பெரிய சுவாரஸ்யம் இருக்கும், அந்த சுவாரஸ்யம் இப்போ எனக்கு இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய தலைவர், உங்களுடைய தளபதி, உங்களுடைய அண்ணன், உங்களுடைய சின்னவர், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுதி உங்களுக்கு கொடுக்குறாங்க, இந்த ஏரியா கேண்டிடேட்டு நீ தான்ப்பா. அதே சமயத்தில் இதே வெற்றிமாறன் ஒரு 20 கோடி பட்ஜெட் கொடுத்து ஒரு படம் பண்ண சொல்கிறாரு, ரெண்டும் சேம் டைமில் வருது, எந்த பக்கம் போவீங்க? அரசியல் தான் போகணும், அதுதான் வந்து பெரிய இலக்கு. நான் போன முறையே வந்து 2021 நான் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணேன்னா, சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் அடுத்த எலெக்ஷன் வரைக்குமே நான் சினிமா நடிக்க மாட்டேன்ட்டு தான் போய் பணமே கட்டினேன். பட் கிடைக்கல. நம்மளை நம்பி ஓட்டு போடுறாங்க, அவங்கக்கிட்ட 24 hours நம்ம உட்காரணும். இப்போ அறந்தாங்கில நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா அங்கே உட்காரணும்.
இல்லை இங்கே எங்கேயாவது நான் நின்று ஜெயிக்கிறேன்னா அவங்களுக்காக உட்காரணும். அவங்க எப்போ வந்தாலும் என்னை வந்து பார்க்கணும். அவங்க வந்து அவங்களோட நீடை நான் கேட்கணும். அதுக்கு தானே நம்ம வந்திருக்கிறோம். அதை விட்டுவிட்டு நான் சினிமா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா தப்பாக இருக்கும். அதை நான் செய்ய மாட்டேன். நான் நின்னேன்னா வெற்றிமாறன் சாருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். அவர் நிச்சயமாக அந்த அப்படி நான் எனக்கு எலெக்ஷனில் சீட்டு கிடச்சிச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை அவர் கொடுக்கவும் மாட்டார். தமிழக வெற்றி கழகம், உதயநிதி, இபிஎஸ், சீமான், திருமாவளவன், தமிழ்நாட்டில் இவங்க தான் அடுத்து 2026 தேர்தலில் ரொம்ப பயங்கரமாக, அப்புறம் பாமக, ஒவ்வொரு பாஜகலாம் இருக்காங்க. கடந்த தேர்தலை கம்பேர் பண்ணும்பொழுது 26 தேர்தல் எப்படி இருக்கும்னா? இதே மாதிரி தான் 21 தேர்தல் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதிமுக வந்து ரொம்ப பலமாக இதெல்லாம் இணைஞ்சு நின்னாங்கன்னா பெரிய ஓட் பேங்கை உடைப்பாங்க, ஷோராக உடைப்பாங்க. பிரிஞ்சு போன எல்லாரும் ஒன்றா சேரணும். சேர்ந்து ஒரு அதிமுக கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் வந்து பெரிய ஓட்டு போடுவாங்க அதிமுகவுக்கு. ஆனால் இப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் அந்த தமிழக முதல்வருடைய திட்டங்கள், அந்த 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகி அதிமுக ஓட்டர்ஸ் ரொம்ப உடச்சி காலி பண்ணிடுச்சு. அப்புறம் ஒவ்வொரு முறையும் ஓட்டை தீர்மானிக்கிறது ஒரு பெரிய பங்கு இளைஞர்களுக்கு இருக்கும். இப்போ விஜய் சாருக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இளைஞர்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா 2021, 22, 23, 24, 25 இருக்குல்ல, 8th ஸ்டாண்டர்ட் படித்தவன்லேருந்து ஓட்டு போடுற வயசு வரைக்கும் எல்லாருமே டிஎம்கேக்கிட்டேருந்து கல்விக்கான அந்த உதவித்தொகையை வாங்கியிருப்பான். அவன் தான் நியூ ஓட்டர்ஸ். அந்த நியூ ஓட்டர்ஸ் அங்கே வந்து நிற்கும்போது இவங்க 18 to 22 எதிர்பார்ப்பாங்கல்ல, அவனு டிஎம்கேக்கு போயிடும். இப்போ விஜயனுடைய வருகை யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்கும் அதனால பாதிப்பும் இல்லை, யாருக்கும் அதனால வரவும் இல்லை. நான் கேட்குறேன், நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு, இவ்வளோ நாள் தனிச்சு நிற்கிறாரு, இவ்வளவோ பேசுறாரு, ஓட் பேங்க் சிறுக சிறுக தான் ஏறுது. அது ஓட் பேங்கா மாறி நிற்கும் போதெல்லாம் சீமான் சார் இருக்க மாட்டார், அவருடைய வழித்தோன்றல்கள் தான் இருப்பாங்க. இன்னைக்கு இலங்கையில் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்கு. அந்த கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறாங்க இல்லையா, என்னைக்கு போட்ட வேலை? இப்போ விஜய் கூட்டணியில் இருந்தா சக்சஸ் பண்ணுவாரா, தனிமையா இருந்தா சக்சஸ் ஆவாரானா? தன்னிச்சையா இருந்ததுக்கு தான் நான் வந்து சீமான் அவர்களை சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இப்ப ஆக்சுவலி என்னன்னா, திருமாவளவன், சீமான், விஜய் இந்த 3 பேத்தையும் வச்சுதான் சோசியல் மீடியால ஒரு கட்சி அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து பேசிட்டே இருக்காங்க. இவங்க 3 பேரும் இதே கொஸ்டின் நான் திருமாவளவன் கேட்டேன், விஜயோட சேர்ந்து பயணிக்கலாம் ஆனான்னு சொல்லி அப்படியே இழுத்தாங்க. ஸோ இப்போ எதிர்பாராத விதமா இந்த 3 பேரும் இணையிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீமான், திருமா, விஜய். அரசியல் எது மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஓட் பேங்கை ஏடிஎம்கே காலி பண்ணி விட்டுரும். ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க ஓட் பேங்கை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்ல இப்ப திமுகல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் உடைய ஓட்டு தான் விஜய்க்கு போகும் தான் சொல்றாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, விஜய் சார் எங்கேயோ ஷூட்ல இருக்காரு, பார்த்தா டிஎம்கேல ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது. இங்க திமுக கரை வெட்டி போட்டு அத்தனை பேர் நின்று போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து போடுறாங்க. ஆனா இருக்கிறது இடுப்புல இருக்கிறது திமுக கரை வெட்டி. ஓட்டர்ஸ் வேற, ரசிகர்கள் வேற. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்போ திமுகவில் இருக்கிறவன் வந்து அதே திமுக கரை வெட்டியை கட்டிக்கிட்டு விஜய் சார் வர்றாரு கூட்டமாக போய் பார்ப்பான். அதுதான் சொல்லுவாங்களே, திருமதி குஷ்பு அவர்களும் திரு வடிவேலு அவர்களும் தான் போய் ஓட்டு கேட்டாங்க. ஏன் ஓட்டு திமுக ஜெயிக்கல? அன்னைக்கு கூடாத கூட்டமா, வடிவேலு கூடாத கூட்டமா, அன்னைக்கு குஷ்புக்கு போட கூடாத கூட்டமா? அந்த முறை அதிமுக காரன் அவன் இவன் கட்சி பாகுபாடு இல்லாமல் நடிகர்களை பார்க்க வந்துடுவான், ஓட்டு போடணும்ல. ஸோ அது நீங்கள் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ் அதுதான். உங்களை பார்க்கறதுக்கு எல்லா கட்சிக்காரனும் வந்து நின்றுவான். அதை நம்பிட்டு இதுதான் அரசியல் நினைச்சிடக்கூடாது. அவர் அரசியலுங்கிறது மிக பலமான எதிர்ப்புகள், மிக பலமான அறிக்கைகள், இன்னொன்று தெருவில் நின்று போராடுறது. இது 3 இருந்தால் தான் தலைவன். அதை வந்து திருமாவளவன் பண்ணுறாருல்ல, நம்ம சீமான் பண்ணுறாரு இல்லையா, நம்மளுடைய ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் பண்ணதில்லை, அதோட 3 மடங்கு பண்ணணும் விஜய். பண்ணாதான் அவர் அரசியல் நினைக்கிறீங்களா? அதுக்கு தானே வந்திருக்காரு, பண்ணுவோம்னு நம்பிக்கை இருக்கிறதுனால தானே வந்திருக்காரு. இது வரைக்கும் மீடியாவே சந்திக்க மாட்டாரு, பேச மாட்டாரு. இல்லை, அவருக்கான கிளாரிட்டிக்காக வெயிட் பண்ணுவார். அவர் ஒரு கிளாரிட்டி அவருக்கு வேணும்ல, உங்களுக்காக வெயிட் பண்ணுவார். நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய ஐஏஎஸ்லாம் கூட இருக்கதா கேள்விப்பட்டேன், அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அவர் ஒரு பெரிய செட்டப்பில் தான் இயங்கிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் சாதாரணமாலாம் அரசியலுக்கு வரல. அவரும் நல்ல படித்தவர்கள், ஒரு பெரிய செட்டப்பை கையில் வச்சுருக்காங்க. மக்கள்கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுல மிக முக்கியமானது சினிமா. சினிமாவில் இருந்தால் ஈஸியாக மக்கள்கிட்ட போய் பேசலாம், ஒரு கான்வர்சேஷன் எப்பவுமே இருக்கும். சினிமாவே வேணான்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலுக்கு வராருல, உண்மையிலே இதுதான் கடைசி படம்னு நினைக்கிறீங்களா? இதுதான் கடைசி படம்னு சொன்ன ஆந்திர நடிகர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, சிரஞ்சீவி.
ஏன் திரும்ப நடிக்க வந்துட்டாரு? போய் பார்த்துட்டு தோத்து போனால் நடிக்க வந்துட வேண்டியது. இப்படிலாம் சொல்லிட்டோமே திருப்பி மாற்றி. அதெல்லாம் ஏங்க அரசியலில் சொன்னதெல்லாம் செய்யணும்னா அரசியலே இருக்காது. எந்த கட்சிக்காரனும் இருக்கான், எந்த தலைவனும் இருக்க மாட்டான். இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க தொண்டனே நேரம் அது கிடையாது. ட்ரை தான். வந்தால் மழை, இல்லைன்னா நடிக்க போயிட வேண்டியதுதான். அவ்வளோதானே. சமூகத்தின் மீது அவ்வளோ அக்கறை கொண்ட ஒரு நபர் போஸ் வெங்கட். போஸ் வெங்கட் அப்படின்னு சொன்னாலே உங்கள் மனைவி தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. நீங்கள் 2 பேரும் ஜாலியாக ஒன்றாவே ஒரு ஃப்ரெண்டாகவே இருப்பீங்க. டிவோர்ஸுங்கிற வேர்டு எந்த அளவுக்குன்னு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது? அது ஒரு அவசியம் இல்லாத ஒன்று. நமக்கு பொருத்தமானதை செலக்ட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து புல்லட்டை வந்து சாட்சி பிடிக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இல்லை. அதனால் நான் புல்லட் வாங்கலை. ஆக்டிவாக ரொம்ப வசதியாக இருந்தது. எனக்கு புல்லட் வாங்குற காசு இருக்குது, ஆனால் கம்ஃபர்டபுளான பயணம் ஆக்டிவாவில் தான் இருக்குது. ஆனால் கார் பென்ஸ் இருக்குது, அந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச. அப்போ உன் டிரைவை எவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணுற, உன் கூட நீ கொஞ்சோண்டு பயணம் பண்ணுறத, நீ வாழ்க்கை ஃபுல்லாக பயணம் பண்ணணும். நீ என்ன பண்ணுற, பணத்துக்கும் காசுக்கும் ஆசைப்பட்டு புல்லட்டை வாங்கிடுற, அது உன் மேலே விழுந்துருது. அப்போ புல்லட்டை விற்கிற, அதுதான் டைவர்ஸ். என்ன கேட்குறேன், பொருத்தமானதை செலக்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை பொருத்தமற்றதை அமைஞ்சிட்டா கூட அந்த புல்லட்டை ஓட்ட கற்றுக்கணும். அந்த வெயிட்டை தூக்குறதுக்கான கெப்பாசிட்டியை நீ கிரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா ட்ராவல் உனக்கு வேணும்னா அங்கே அந்த வாகனம் எதுவாக இருக்கிறதோ அதுக்கு நீ அடாப்ட் ஆகணும். ஒரு அடம் பிடிக்கிறது, இல்லை நான் தெரியாமல் புல்லட்டை வாங்கினேன் நீ கிளம்பு அப்படின்னா அந்த பொண்ணு பாவம். இல்லை ஒரு பொண்ணு அதை முடிவெடுத்தா அந்த பையன் பாவம். ஸோ டிவோர்ஸுங்கிறது இங்கே வந்து பெரிய புரிதலின்மை தான். நான் சும்மா விளையாட்டுக்கு புல்லட்டு கில்லட்டுன்னு சொல்லிட்டேன், பட் அது கிடையாது. வாழணும்னு நினச்சா எல்லாரும் வாழணும். எல்லாருமே அந்த ஒரு இடத்துல கம்ஃபர்ட் ஜோன் வந்து மிஸ் ஆகும்போது வேண்டான்னு பிரிஞ்சிடுறாங்க. அது ஆண் பெண் இருபாலர்னு பிரிஞ்சிடறாங்க. ரொம்ப நியாயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகள், எனக்கு உனக்குமா உடல் ரீதியாக பொருத்தம் இல்லை. இப்போ வெளிநாடுகளில் அதிகபட்ச டிவோர்ஸ் கேட்டீங்கன்னா சிரிச்சிருவீங்க, என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்க. வெளிநாடுகளில் அதிகபட்ச டிவோர்ஸ் வாய் நாற்றம் மற்றும் உடல் நாற்றம், 2 நாற்றங்களுக்காக தான் அதிகமான டிவோர்ஸ் நடக்குது. நம்ம ஊரில் அது கிடையாது. நம்ம ஊரில் வாய் நாட்டங்களுக்கும் உடல் நாட்டத்துக்கெல்லாம் நடக்கலை. நம்ம ஊரில் நடக்கிற டிவோர்ஸ் வந்து அன்னைக்கு தேவைக்கு ஒரு திருமணத்தை செஞ்சுட்டு அந்த தேவை தீர்ந்தோடனே டிவோர்ஸ் நடக்குது. ஸோ இந்த டிவோர்ஸ்க்கு ஒரு மீனிங் இருந்ததுன்னா ஓகே. இது எல்லாமே மீனிங்லெஸ்ஸான டிவோர்ஸ்களாக இருக்குது. ஸோ அது மாறும் நான் நம்புகிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு பெண், ஒரு குடும்பம், 2 குழந்தைகள்லாம் வந்ததுக்கப்புறம் உன் நேரத்தை உன் பொண்டாட்டி உன் பிள்ளைகளோடய செலவழிக்க முடியலை. இதில் இதையும் அத்து விட்டுட்டு இதுலேயும் சில பேர்லாம் இருக்கானுங்க. நான் என்ன கேட்குறேன், நான் ஒரு நாள் போனேன், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க, புள்ள பிறகுது, இப்போ கட் பண்ணால் இன்னொரு கல்யாணம் பண்ணுறான், அதுக்கும் புள்ள பிறகுது, பார்த்தா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுருக்கான். அவனையெல்லாம் நான் சந்திக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி டிவோர்ஸ் கூட வாங்கலை. ஸோ அவ்வளோ தூரம் கேவலமான ஆட்களும் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்னென்னா ஒரு மேனியாக்கு, அவங்க இன்னொருத்தன் வாழ்க்கை கெடுது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியறதில்லை. அப்படியே போகிற போக்கில் என் வாழ்க்கையாக கெடுத்து விட்டு போயிடுறது. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. மற்றபடி எந்த திருமணத்துக்கு போனாலும் நான் உடனே வந்துட மாட்டேன். அந்த பெண்ணையும் அந்த பையனையும் கூப்பிட்டு எனக்காக ஒரு 5 நிமிஷம் காது கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு, திருமண வாழ்க்கைன்னா என்ன, அது எந்த இடத்துல உடையும் அப்படின்னு. இவங்க என் பிரதர் ஒருத்தர் இருக்கார், கண்ணன்னு சொல்லிட்டு, அவர் அடிக்கடி சொல்லுவார், டே வீட்டில் எதுவும் சண்டை வருதா அப்படின்னு கேட்பாரு. ஏன் நேம்ம சண்டை வந்தால் தோற்று போயிடுறா அப்படிம்பார். சண்டை வந்தால் தோற்று போயிடுறா அப்படிம்பார். அதே மாதிரி ஏன்டா அவன் ஒய்ஃப் ரொம்ப அடம் பிடிச்சி வாதம் பண்ணுறாங்களான்னு கேட்பாரு. ஆமாம் என்ன பண்ணாங்க, வாதத்தில் அவங்களை ஜெயிக்க விட்டுடா அப்படிம்பார். நீ ஒரு 10 தடவை செஞ்சு பாடுறா, வாதமும் குறையும் சண்டையும் குறையும். அதுதான் என் குடும்பத்தில் நடந்துச்சு. ஸோ நீங்கள் இங்கே பிரச்சனையே என்னென்னா, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு நம்ம சண்டை போட ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், அது இப்போ இங்கே இந்த எறாவுக்காக சண்டை போட்டிருப்போம், அது உங்கள் அம்மா வரைக்கும் போய் நின்று அப்பா வரைக்கும் போயிடும். இதை எறாவோட முடிச்சுக்கிற பக்குவம் நமக்கு இருக்கும். இதெல்லாம் டிவோர்ஸ்க்கான காரணங்கள். நடிகர் சங்க கட்டிடம் எப்போதானா முடியும், கட்டுவாங்களா இல்லையா, என்னதான் பிளான் பண்ணியிருக்காங்க? நான் இன்னொரு யூனியனில் இருக்கிறதுனால சொல்கிறேன். நாங்கள் கூட இப்போ ஒரு பில்டிங் வாங்கணும்னு போனோம், அது கூட இருக்கவங்களாம் தடுத்துட்டாங்க. ஒரு யூனியனில் இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் இவங்களாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை முடிக்கணும். ஏன்னா அதுக்கு தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் இந்த பொது காரியங்கள் போகும்போது ரொம்ப பேஷனாக இருந்து பண்ணணும், அதுதான் அவங்கள காப்பாற்றும். அந்த வகையில் இதில் பெரிய நன்றி சொல்லணும்னா அண்ணன் பூச்சிமுருகன் அவர்களுக்கு சொல்லணும். இப்போ எல்லாருமே நீங்கள் சங்கமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க, கட்டடமாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் பூச்சி எண்ணம் தான் சத்தியம் தேட்டருக்கான அக்ரிமெண்ட் போடும்போது யாரையுமே கேட்கல. அப்போ பூச்சி எண்ணம் வந்து இவ்வளோ பாப்புலர் இல்லை. இன்னைக்கு அரசியல்வாதி ப்ளஸ் இன்னைக்கு பெரிய அன்னைக்கு வீட்டு வசதி வாரிய தலைவருங்கிற பெரிய பேரோட இருக்காரு. அன்னைக்கு அது இல்லை. அன்னைக்கே அவர் என்ன பண்ணாருன்னா கேஸை போட்டு நிப்பாட்டினார். அவர் தான் அந்த வாதத்தை முன்னெடுத்து கொண்டு வந்தார். இல்லைன்னா அதற்கு பிறகு எலெக்ஷனில் நின்றவங்க யாருமே இல்லை. இப்போ இந்த விவாதத்தை நானும் நாசர் சாரும் உட்காந்து மெரிடியனில் பேசுகிறோம். மெரிடியனில் பேசும்போது இந்த பொதுக்குழுவில் போய் சத்தம் போட்டு பேசணுண்டான்னு சொல்கிறார் விஷால், அவருடைய நண்பர்கள், நானும் நாசர் சார், நாங்கள் ஒரு 10 பேர் தான் ஃபஸ்ட்டு பேசணும். இதை
நாங்கள் 10 பேர் தான். இந்த 10 பேரில் ஆரம்பிச்சு தான் அது டீமாக மாறி ஒவ்வொருத்தராக உள்ளே வந்து எலெக்ஷனாக வந்தது. அதில் பெண் கண்டஸ்டன்ட் யாருமே வரமாட்டேன்ட்டாங்கன்ட்டு என் ஒய்ஃபை நான் நிற்க வச்சேன். சோனியா அதுக்குள்ளே வந்தேன். இப்படியே அதை நாங்கள் பெருசாக கொண்டு வந்தோம் அந்த சங்கத்தை. அப்புறம் இவங்க ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷன் அந்த ஏடிஎம்கே பீரியடில் ஸ்டே போட்டாங்க. இப்போ அதையும் மீறி அந்த ஏடிஎம்கே பீரியடில் அந்த ஸ்டே இல்லைன்னா முடிஞ்சிருக்கும். ஓகே, அது என்னன்னா நீங்கள் எவ்ரி இயர் வந்து எல்லாமே மாறும். நீங்கள் பட்ஜெட் இப்போ 24 கோடி போட்டிருக்கீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு 26 கோடி ஆயிரும், 2 வருஷம் கழிச்சு 28 கோடி ஆயிரும். இப்போ அந்த மாதிரி பட்ஜெட்டிங்காகவும் ஏறிடுச்சு. இப்போ தான் திரு சின்னவர் அவர்கள் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. எல்லாரும் திரு இளைய தளபதி விஜய் அவர்கள் பணம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பணம் கொடுத்து ஒரு லோன் ஒன்று எடுத்து இப்போ திரும்ப ஆரம்பிச்சு ஒர்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஒர்க்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். அதற்கு நடுவில் எலெக்ஷன் வந்துச்சுன்னா திரும்ப நின்றுங்கிறதுக்காக பொதுக்குழுவில் எலெக்ஷனே இல்லைன்னு தீர்மானம் போட்டிருக்கோம். அதனால எலெக்ஷன் கிடையாது. ஸோ ஒர்க்கு இப்போ கண்டினியூவாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் வெளிநாடுகளில் வந்து ஷோஸ் நடத்துறதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் வர ஆரம்பிச்சும் போது ரொம்ப ஈஸியாக முடிச்சிருவோம். நடிகர் விஜய் 1 கோடி கொடுத்துருக்காரு, கடனா இல்லாமல். நான் கொடுத்துருக்காரு. சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் என்னென்ன பண்ணியிருக்காங்க? அவங்க 2 பேருமே பணம் நமக்கு கொடுக்கலாம் தேவையில்லை. நீங்கள் என்ன ஷோ பண்ணாலும் 2 பேரும் நிற்கிறாங்க. அவங்க நின்னாங்கன்னா நம்ம சன் டிவியில் இருந்தால் மற்ற சேனல்லேருந்து 30 கோடி 40 கோடி வாங்கிடலாம். அவங்க ஏன் பணம் கொடுக்கணும்? அவங்க வந்து நின்னாங்கன்னா குரோர் அண்ட் குரோர். இந்த மாதிரி 1 கோடி 2 கோடி இல்லை. மேபி விஜய் சார் 1 கோடி கொடுத்துருக்காரு. அடுத்த ஷோக்கு விஜய் சார்லாம் வந்து நின்னார்னா ஷோ 28 கோடி 30 கோடினா விஜய் சார் வந்து நின்னா 60 கோடி, அஜித் சார் வந்து நின்னா 100 கோடி. இந்த பில்டிங் இந்த மாதிரி 10 பில்டிங் கட்டலாம். ஓகேங்களா? அப்போ அதனால அவங்க பணமாக கொடுத்துட்றாங்க. இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த 50 கோடி ரூபாய் வேல்யூ இருக்குல்ல, அதை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கண்டினியூவாக. அதனால இப்போ ரஜினி சார் கமல் சார் எக்ஸப்ஷனு. அவங்க வந்து சங்கத்துக்கு செய்வது ரொம்ப பெரிய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்கள நம்ம தூக்கி கொண்டாடணும் இந்த விஷயத்துல. இப்போ நடிகர் சங்க கட்டிடத்துக்காக நிறைய ஈவெண்ட் பண்ணலாம்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க. இதில் அஜித் கலந்து போகிறா? உண்மையிலே அஜித் சாரும் விஜய் சாரும் கலந்துக்கிட்டாங்கன்னா பெரிய வருமானமாக இருக்கும். நிச்சயமாக சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பெரிய வாழ்த்தும் அவங்களுக்கு கிடைக்கும். சீரியல்ல இருந்து சினிமாக்குள்ளே வர்றது ஒரு படி மேலே. இப்போ அது சினிமாவில் உச்சபட்சத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன ஷோலாம் ஆங்கராக மாறுறாங்கல்ல. இப்போ எக்ஸாம்பிள் விஜய் சேதுபதி பிக் பாஸ்லாம் போகிறாருல, ஒரு தம்பியா அவர் எப்படி நான் பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சார் மாதிரி ஒரு பெரிய புத்திசாலியை நான் இன்னும் சந்திக்கலை. சினிமாவை கரெக்டாக வகைப்பிரித்து இது பண்ணுறவர். பிக் பாஸ் வந்து இட்ஸ் நாட் அ ஷோ. பிக் பாஸ் வந்து சினிமாவை விட பெரியது இன்னைக்கு. அப்படியா? ஆமாம். பிக் பாஸ் சினிமாவில் இருக்க வேல்யூட பெரிய வேல்யூ. பிக் பாஸ் இப்போ இன்னைக்கு சார் பண்ணுறாருன்னா ஏற்கனவே இந்த ரசிகர்கள் வந்து தேட்டருக்கு வந்தால இன்னும் 20% எக்ஸ்ட்ரா வருவான். ஏன்னா பிக் பாஸுக்கு உள்ளே இருந்து வெளியில் வரவனுக்கு 1000 பேர் ரசிகனாக மாறுறான். இப்போ நடத்துகிறவனுக்கு எவ்வளோ பேர் ரசிகனாக மாறுவான். ஸோ அது வந்து ஹியூஜ் பிளேஸ். அது அவர் ஒன்றும் தெரியாமல் வரல. ஒரு பெரிய நாலேஜபிள் பர்சன் அவர். அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி சார் பற்றி நிறைய பேருக்கு தெரியாதது என்னென்னா, பெரிய உலகறிவு கொண்டவர். அவர் பெரிய உலகறிவு கொண்டவர். அப்புறம் சைக்கலாஜிக்கலாக இப்போ நான் போய் நிற்கிறேன்னா என்ன ஒரு மாதிரி வீக்காக இருக்கீங்க அப்படின்னா, எனக்கிட்ட பணம் இல்லையா உடம்பு சரியில்லையான்னு கூட பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறவர். அப்புறம் நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா அது ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அணுகி எனக்கு சொல்யூஷன் சொல்கிறவர். இப்போ பிக் பாஸோட சென்ஸே அதானே. அதை நீங்கள் எவ்வளோ தூரம் அறிவு கூர்மையோடு பார்த்து பேசுகிறீங்க. அது கமல் சாரோட ஒரு சிறப்பாக பண்ணுவார் நான் நம்புகிறேன். ஒரு சில தலைவர்கள் பிரபலங்களுடைய பேர் சொன்னேன் ஷார்ட் ஒரு பாயிண்டில். ஜிவி பிரகாஷ் நல்ல மியூசிக் டைரக்டர். சைந்தவி வெரி குட் சிங்கர். ஏஆர் ரகுமான் காட் ஆஃப் மியூசிக். ஜெயம் ரவி, குழந்தை, விஜய், தலைவன், முக ஸ்டாலின். எனக்கு இமயமலைக்கு மேலே மலை இருந்தா, வானத்துக்கு மேலே இடம் இருந்தா, பூமியோட அளவு தெரிஞ்சா, அதுக்கு மேலே ஒரு தலைமை இருந்தா, அதுதான் என்னுடைய தளபதி. உதயநிதி ஸ்டாலின் சின்னவர், இன்னும் பல உயரங்களை தொட வேண்டியவர். அரசியலில் இன்னும் பல பாடங்களையும் பல எதிர்ப்புகளையும் பார்க்க வேண்டியவர். ஒத்த வார்த்தையில் சொன்னால் சின்ன கலைஞர். கனிமொழி அருமையான சகோதரி. கலைஞருடைய இன்னொரு பிரதிபலிப்பு கவிதையாக. விவேக் 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 மறைந்த விவேக் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரே மரங்களாக. யுவன் சங்கர் ராஜா, அவரும் நல்ல மியூசிக் டைரக்டர் தான். கௌதம் மேனன் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், மிகப்பெரிய அறிவாளி. அவர் ஒரு பறந்து போயிட்டே இருக்கும்போது ஏற்பட்ட சில தடைகளால் அந்த மிகப்பெரிய பலம் கொண்ட பறவைக்கு ஒரு எல்லையை தீர்மானிச்சு வச்சிருந்த சினிமா, அந்த எல்லையை அவர் உடைச்சிட்டாருன்னா தமிழ் சினிமாவில் கௌதம் மேனன் சார் எட்ட போகிற உயரத்தை இனி எந்த இயக்குனராலும் எட்ட முடியாது. சித்தப்பா சரவணன் நல்ல மனுஷன். ரஜினி எனக்கு குரு ஃபார் ஆக்டிங். விமல்
மாப்பிள்ளை. விஜய் சேதுபதி. ஒரு வார்த்தையற்ற மனிதன். கொஞ்சம் எனக்கு வார்த்தை சிக்கலை. நன்றிக்கு மேலே ஒரு வார்த்தை இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை ஒன்று கண்டுபிடிச்சோன்னா, இல்லை நீங்கள் எப்பாவது கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள், அதை போய் நான் சொல்லிட்டு வந்தேன். சீனு ராமசாமி. நல்ல இயக்குனர். போசங்கர். பாவம். சோனியா. அதோட பாவம். ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மிக நன்றிண்ணா. தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு ஸ்டார் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதுனா பாலாஜி.